அனைவருக்கும் வணக்கம். பிளம்பிங் வர்த்தகத்தில் இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம். இதை பற்றி கடந்த அமர்வில் விவாதித்தோம். CI வாட்டர் மெயின் லைனின் குழாயை அமைக்கவும், CI நீர் தொடர்பு குழாயில் ஒரு ஃப்ரூலை பொருத்தவும், தண்ணீர் மீட்டரை சரி செய்யவும், நுகர்வோர் குழாய் அமைக்க, படுக்கையை உருவாக்கும் நிறுவல் பொருள் தயார், படுக்கையில் மைய விலக்கு பம்ப் மற்றும் மோட்டாரை இயக்கவும், உறிஞ்சும் மற்றும் விநியோக வரியை இணைத்து சோதிக்கவும், நீரில் மூழ்கக்கூடிய பம்ப் மற்றும் மோட்டாரை அசெம்பிள் செய்யவும், கிணற்றில் பம்ப் மற்றும் மோட்டாரை நிறுவவும், பம்பை மறுபரிசீலனை செய்வதற்கான நிறுவல் பொருள் தயார் செய்யவும், சுவர் அடைப்புக்குறிகள் மற்றும் படுக்கையில் உள்ள பம்பை இயக்கவும், நிறுவலுக்கு ஒரு பூஸ்டர் பம்பை தயார் செய்யவும், பூஸ்டர் பம்ப் கமிஷன். தொடர்ந்து இந்த அமர்வில் எப்படி செய்வது என்று விவாதிக்கப் போகிறோம். ஒரு பரஸ்பர சக்தி இயக்கப்படும் பம்ப் நிறுவல் பொருள் தயார். சுவர் அடைப்புக்குறிகள் படுக்கையில் உள்ள பம்ப் இயக்கவும், உறிஞ்சும் மற்றும் விநியோக வரியை இணைக்கவும், உறிஞ்சும் மற்றும் விநியோக வரியை சோதிக்கவும், இந்தியா மார்க் III பம்பை நிறுவவும், ஒரு மோனோ பிளாக் பம்ப் நிறுவவும், நிறுவலுக்கு ஒரு ஜெட் பம்ப் தயார், ஜெட் பம்ப் கமிஷன். உறிஞ்சும் மற்றும் விநியோகத்தை ஜெட் பம்புடன் இணைக்கவும், நிறுவலுக்கு ஏர் லிஃப்ட் பம்ப் தயார், ஏர் லிஃப்ட் பம்பை இயக்கவும், உறிஞ்சும் காற்று குழாய் மற்றும் விநியோக குழாய் இணைக்கவும். சக்தியால் இயக்கப்படும் ரெசிப்ரோகேட்டிங் பம்பை பார்ப்போம். விகிதத்தின்படி 1:2:4 ஒரு சிமெண்ட் மோட்டார் செய்யுங்கள். சிமெண்ட், மணல், நீல உலோகம். டெம்ப்ளேட்களின் உதவியுடன் ஃபவுண்டேஷன் போல்ட் அண்ட் நட்களை தரைமட்டமாக்குதல். தரைப்பகுதியில் சிமெண்ட் மோட்டார் நிரப்பவும் மற்றும் குணப்படுத்த அனுமதிக்கவும். டெம்ப்ளேட்டை அகற்றி படுக்கையை சமன் செய்யவும். ஸ்பிரிட் லெவல் மற்றும் ஃபீலர் கேஜ் உதவியுடன் படுக்கையில் உள்ள பம்ப் மோட்டாரை இயக்கவும். பம்ப் கப்பி மோட்டார் கப்பியை சீரமைத்து பம்ப் கப்பி மோட்டார் கப்பியை சரியாக இணைக்கவும். சரியாக சீரமைக்கப்படவில்லை என்றால் குறைபாடுகள் உருவாகலாம். உறிஞ்சும் வரியை இணைக்கவும். உறிஞ்சும் குழாயின் தேவையான நீளத்தை அளவிடவும். தேவையான குழாய் பொருத்துதல் மற்றும் வால்வு கேஸ்கெட்டை தேர்ந்தெடுக்கவும். காசோலை வால்வு கேஸ்கெட், பிளேஞ்ச், வளைவு பில்டன் கம்பி மற்றும் இணைக்கும் கம்பி ஆகியவற்றை இணைக்கவும். காசோலை வால்வு உறிஞ்சும் குழாயில் நீர்மட்டத்தை பராமரிக்க உதவுகிறது. பிஸ்டன் கம்பியை சரியாக பிடித்து உலக்கையுடன் இணைக்க வேண்டும். பிஸ்டன் கம்பி மற்றும் இணைக்கும் கம்பி சரியாக இணைக்கப்பட வேண்டும். உறிஞ்சும் குழாயில் எப்போது நீர்மட்டத்தை பராமரிக்கவும். மின் இணைப்பு வழங்கவும், பம்பை இயக்கவும், உறிஞ்சும் குழாய் சரிபார்க்கவும். பாதுகாப்பு அளவீடுகள். சரியான கைக்கருவிகளை பயன்படுத்தவும். உலர் ஓட்டத்தை தவிர்க்க நிலத்தடி நீர்மட்டத்தின் அடிப்பகுதியில் கால்வால்வு நிலையை பராமரிக்கவும். அதிர்வுகளை தவிர்க்க தாங்கு உருளையில் உள்ள லூப்ரிகன்ட்களை சரிபார்க்கவும். இந்தியா மார்க் III பம்ப் நிறுவுதல். இந்தியா மார்க் III பம்புக்கான அடித்தளத்தை தயாரித்தல். பம்ப் உடலை ஏற்றவும். ஆழ்துளை கிணற்றை சுற்றி சுமார் 1 மீட்டர் நிலத்தை சுத்தம் செய்யவும், பம்ப் உடலை வைக்கவும் மற்றும் கொத்து கைக்கருவிகளின் உதவியுடன் அசெம்பிள் செய்யவும். பம்ப் உடலுக்கு மேலே சுயபூட்டுதல் கிளம்பை வைக்கவும், சரி செய்யவும். சிலிண்டர் தலையை உறிஞ்சும் குழாய் மற்றும் இணைக்கும் கம்பியுடன் இணைப்போம். சிலிண்டர் ஹெட், டாப் எண்ட் மற்றும் இணைக்கும் கம்பியை உறிஞ்சும் குழாயுடன் இணைக்கவும். ஆழ்துளை கிணற்றில் சுயபூட்டுதல் கவ்வியுடன் உதவியுடன் சிறுகவும். ஆழ்துளை கிணற்றின் ஆழத்தை பொறுத்து கூடுதல் குழாயை சேர்த்து இணைக்கும் கம்பி மற்றும் உறிஞ்சும் குழாயை இணைக்கவும். உறிஞ்சும் குழாய் மற்றும் இணைப்பு கம்பியில் தண்ணீர் தொட்டியை இணைக்கவும். ஒரு வழிகாட்டி புஷ் மூலம் இணைக்கும் கம்பியை வழி. இணைக்கும் கம்பியில் கைநிலை சங்கிலியை அசெம்பிள் செய்யவும். ஆய்வு அறை உடல் அட்டையை மூடு. கை நெம்புகோலை மேல் மற்றும் கீழ் இயக்கத்தில் இயக்கவும். வாட்டர் டேங்க் ஸ்பூட் மூலம் தண்ணீர் ஓட்டத்தை சரிபார்க்கவும். பம்பை அசெம்பிள் செய்யும் போது முன்னெச்சரிக்கைகள். ஒரு ஆவி நிலை உதவியுடன் தரையில் 90 டிகிரி செங்குத்து நிலையில் பம்ப் உடலை ஏற்றவும். உறிஞ்சும் குழாய் மற்றும் இணைப்பு கம்பியை இணைக்க சரியான சுய பூட்டுதல் கவ்வியை பயன்படுத்தவும். சிலிண்டர் உடலையும் உறிஞ்சும் குழாயையும் சரியாக இணைக்கவும். உறிஞ்சும் குழாய் மற்றும் இணைக்கும் கம்பியை செருக தூக்கும் கருவியை பயன்படுத்தவும். ஹெட் அசெம்பிளியில் சரியான சங்கிலி இணைப்பை பயன்படுத்தவும். சங்கிலி இணைப்பில் திடமான உயர்வு பொருளை அவ்வப்போது பயன்படுத்தவும். மோனோ பிளாக் பம்பை நிறுவுவதை பார்ப்போம். மைய விலக்கு மோனோபிளாக் குழாய்கள் முக்கியமாக விவசாயம், தொழில்கள் மற்றும் சிவில் பயன்பாடுகளுக்கு அவற்றின் நிலைத்தன்மை மற்றும் வலிமை காரணமாக பயன்படுத்தப்படுகிறது.
படுக்கைக்கான நிறுவல் பொருள் விகிதத்தின்படி 1:2:4 ஒரு சிமெண்ட் மோட்டார் செய்யுங்கள். சிமெண்ட், மணல், நீல உலோகம். டெம்ப்ளேட்களின் உதவியுடன் ஃபவுண்டேஷன் போல்ட் அண்ட் நட்டை அரைக்கவும். தரையிறங்கிய பகுதியில் சிமெண்ட் மோட்டாரை நிரப்பவும், குணப்படுத்த அனுமதிக்கவும். டெம்ப்ளேட்டை அகற்றி படுக்கையை சமன் செய்யவும். படுக்கையில் பம்ப் மற்றும் மோட்டார் கமிஷன் ஸ்பிரிட் லெவல் மற்றும் ஃபீலர் கேஜ் உதவியுடன். உறிஞ்சும் வரி மற்றும் விநியோக வரியை இணைக்கவும். உறிஞ்சும் குழாயின் தேவையான நீளத்தை அளவிடவும். தேவையான குழாய் பொருத்தி மற்றும் வால்வு கேஸ்கெட்டை தேர்ந்தெடுக்கவும். கால்வால்வு கேஸ்கெட், பிளாஞ்ச் மற்றும் பம்ப் வளைவை இணைக்கவும். விநியோக குழாயின் தேவையான நீளத்தை அளவிடவும். தேவையான குழாய் பொருத்துதல் மற்றும் வால்வு கேஸ்கெட்களை தேர்ந்தெடுக்கவும். திரும்ப பெறாத வால்வை பயன்படுத்தி பொருத்துதல்களின் உதவியுடன் தேவையான இடத்திற்கு விநியோக வரியை இணைக்கவும். மின் இணைப்பு வழங்கவும். உறிஞ்சு குழாயை முதன்மைப்படுத்துதல். பிரைமிங் என்பது மைய விலக்கு விசை இயக்க குழாய்களில் ஒரு முக்கியமான செயல்முறை. பம்பை இயக்கவும். இந்த பணிக்கு எடுக்க வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். சரியான கைக்கருவிகளை பயன்படுத்தவும். உலர் ரன் தவிர்க்க. நிலத்தடி நீர் மட்டத்திற்கு கீழே கால்வாழ்வு நிலையை பராமரிக்க. கயிறு எரியக்கூடும் என்பதால் சுரப்பி கயிறே அதிகமாக இருக்க வேண்டாம். இந்த அமைப்புகளில் அதிர்வு ஏற்படுவதை தவிர்க்க லூப்ரிகண்டுகளுக்கான தாங்கியை சரிபார்க்கவும். இப்போது ஜெட் பம்ப் நிறுவுதல் பற்றி அறிந்து கொள்வோம். ஒரு ஆழமற்ற கிணறு ஜெட் பம்ப் 25 அடி அல்லது அதற்கும் குறைவான ஆழம் கொண்ட தரைமட்டத்திற்கு நெருக்கமாக இருக்கும் மூலங்களிலிருந்து தண்ணீரை இழுக்கிறது. ஒரு துளைக்கு அருகில் பம்ப் இடம் தேர்வு செய்யவும். பம்ப் ஏற்றவும். பொருத்தமான பொருத்துதல்கள் மற்றும் கவ்விகளை பயன்படுத்தி டெலிவரி குழாயுடன் இணைப்பதன் மூலம் ஜெட் பம்பை நிறுவவும். குழாய் நீளம் கிணற்றில் விரும்பிய ஆழத்தை அடைகிறது என்பதை உறுதிப்படுத்தவும். உறிஞ்சும் முடிவில் ஒரு விளிம்பை சரி செய்யவும். பம்ப் கீழே உறிஞ்சும் வரிசைப்படுத்துங்கள். குழாயை ஃப்ரேம் செய்த பிறகு அழுத்தம் கட்டுப்பாட்டு வால்வை சரி செய்யவும். கட்டுப்பாட்டு வால்வுக்கு பிறகு விநியோக வரியை இணைக்கவும். பம்பை ப்ரீம் செய்யவும். பம்ப் தொடங்கவும். கசிவை சரிபார்க்கவும். ஏர்லிஃப்ட் பம்பை எவ்வாறு நிறுவுவது என்று பார்ப்போம். ஏர்லிஃப்ட் பம்ப் தயாரித்தல். காற்று அமுக்கிகள் மோட்டார்களை ஏற்றவும். ஜெட் முனையை கல்வியாளருடன் இணைக்கவும். PVC தேவையான நீளத்திற்கு. ஆழ்துளையில் நிலத்தடி நீர் மட்டத்தில் இருந்து 1.5 மீட்டர் உயரமான முனை மட்டத்தை பாதுகாக்கவும். தரைமட்டத்திற்கு மேல் போர் கிளாம்பை வழங்க அதை இறுக்கவும். உறிஞ்சும் காற்று குழாயை குறைந்தபட்சம் 6 மீட்டர் நீளமுள்ள GI-யுடன் பம்ப் செய்ய இணைக்கவும். விநியோக குழாய்களை இணைக்கவும். ஏர்லிஃப்ட் பம்பை இயக்கவும். பம்பிலிருந்து நீர் ஓட்டத்தை சரிபார்க்கவும். ஒரு பூஸ்டர் பம்ப் நிறுவுதல். அடித்தளம் போல்ட் மூலம் பம்பை படுக்கையில் அமைத்தல். பிரஷர் டேங்க் அசெம்பிளியை சரி செய்யவும். பம்ப் உறிஞ்சும் வரியில் காசோலை வால்வை இணைக்கவும். உறிஞ்சும் வரியில் அழுத்தம் குறைப்பு வால்வை சரி செய்யவும். காசோலை வால்வுக்கு பிறகு அழுத்தம் குறைப்பு வால்வை உறிஞ்சும் கோட்டில் ஒரு யூனியனுடன் சரி செய்யவும். அழுத்தம் குறைப்பு வால்வை உறிஞ்சும் கோட்டில் ஒரு யூனியன் கொண்ட பிறகு பந்து வால்வை சரி செய்யவும். உறிஞ்சும் வரியில் T-ஐ இணைக்கவும். ஒரு முனையை மேல்நிலை தொட்டியுடன் இணைக்கவும். மற்றொரு முனையை உலகளாவிய வால்வு மாற்றத்துடன் இணைக்கவும். உலகளாவிய வால்வு மாற்றத்தின் அவுட்லெட் ஒரு அறுகோண பீப்பாய் முளைக்காம்புடன் இணைக்கப்பட வேண்டும். முளைக்காம்பு முனையுடன் T-ஐ இணைக்கவும். T-இன் ஒரு முனையை 10 வால்வுடன் இணைக்கவும். மறுமுனையை டெலிவரி லைனுடன் இணைக்கவும். பிரஷர் டேங்க் அவுட்லெட்டில் யூனியன் மற்றும் அறுகோண பீப்பாய் முளைக்காம்பு ஆகியவற்றை சரி செய்யவும். பிரஷர் டேங்க் மற்றும் யூனியனில் உள்ள அறுகோண பீப்பாய் முளைக்காம்பை இணைக்கவும். காசோலை வால்வை திரும்பாத வால்வை சரி செய்ய வால்வின் திசையை தேர்ந்தெடுக்கவும். ஒரு ஃபிக்ஸ் யூனியன் அவசியம். பம்பில் பரிந்துரைக்கப்பட்ட அழுத்தத்தை பயன்படுத்தவும். மறுபரிசீலனை. இந்த வீடியோவில் எப்படி செய்வதென்று நாங்கள் விவாதித்தோம். ஒரு பரஸ்பர சக்தி இயக்கப்படும் பம்ப் நிறுவல் பொருள் தயார். சுவர் அடைப்புக்குறிகள். படுக்கையில் உள்ள பம்பை இயக்கவும். உறிஞ்சும் மற்றும் விநியோக வரியை இணைக்கவும். உறிஞ்சும் விநியோக வரியை சோதிக்கவும். இந்தியா மார்க் 3 பம்பை நிறுவவும். ஒரு மோனோ பிளாக் பம்ப் நிறுவவும். நிறுவலுக்கு ஒரு ஜெட் பம்ப் தயார். ஜெட் பம்ப் கமிஷன். உறிஞ்சும் மற்றும் விநியோகத்தை ஜெட் பம்புடன் இணைக்கவும்.
நிறுவலுக்கு ஏர்லிஃப்ட் பம்ப் தயார். ஏர்லிஃப்ட் பம்பை இயக்கவும். உறிஞ்சும் காற்று குழாய் மற்றும் விநியோக குழாய் இணைக்கவும். இதை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.